ஆயிரத்தெட்டு புண்ணிய ஸ்தலங்களின் மண் பக்தர்களால் பாத யாத்திரையாக மகா மாரியம்மன் ஆலயத்திற்கு கொண்டு செல்லப்படும் அற்புத நிகழ்வு நவம்பர் 1-2 தேதிகளில் நடைபெறும் விழாவிற்கு உங்கள் வருகையை பதிவு செய்யுங்கள். தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். 2026 எலெக்ஷன் உண்மையிலே இதுதான் நடக்கும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா சார்? தமிழகத்தில் நடந்திருக்கக்கூடிய ஒரு துர்சம்பவம் மாதிரியான ஒரு விஷயம் யாதாவது ஒரு கட்சிக்கு, இந்த கட்சின்னு இல்லை, ஏதாவது ஒரு கட்சி அந்த மாதிரியான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பாசிட்டிவா இப்ப பேசப்படுற கட்சி அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு கட்சியா இருக்கு. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டைம்ல ஒரு மாசம் முன்னால இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தது. பொதுவாக யாருமே எதிர்பார்க்காமல், இந்த மாதிரி யாரும் பிளான்டா இதை பண்ணல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்ததுன்னா எல்லாத்தையும் மாத்தி போடும். இப்போ ஏடிஎம்கேவா டிஎம்கேவா இருந்த டாக் மாறி இப்போ டிவிகேவா டிஎம்கேவான்னு வந்திருக்காங்க. இந்த 2 கட்சிகள், அதாவது பொதுவாக இந்த கூட்டணி எல்லாத்தையும் தவிர்த்து இந்த 2 கட்சிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது யாருக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது சார்? அதாவது ஆஸ் பர் த ப்ரிடிக்ஷன் நான் கேட்குறேன், யாருக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது சார்? டிஎம்கே தான், 200% டிஎம்கே தான். டிஎம்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அவர் சிஎம்க்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்கள் எல்லாமே சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்குது, நல்ல ஒரு நிலைமையாக தான் இருக்குது. டில் எலெக்ஷன் முடிகிற வரைக்குமே அவருடைய சார்ட்டில் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அதனால் பெரிய அளவில் ஒரு பாதிப்பு அப்படின்ற மாதிரியான விஷயமா நிறைய பேருக்கு, ஒரு சில பேர்லாம் சொல்கிற மாதிரி அது வைப் அவுட் ஆகிடும், ஸ்வீப் அவுட் ஆகிடும், அந்த மாதிரியான ஒரு விஷயமெல்லாம் நான் பார்க்கல. ஈவன் தோ இப்போ விஜய் அவர்களுக்கு டைம் சரியில்லை அப்படின்றது ஜாதகப்படியான ஒரு விஷயமாக இருக்குது. இப்போ அவரோடதும் எனக்கு 100% அக்யூரேட் டேட்டா என்கிட்ட கிடையாது, ஒரு 99% வரைக்கும் 98% அக்யூரேட் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி விஷயமா எடுத்து பார்க்கும்பொழுது அவருக்குமே இப்போ டைம் ஃபேவரபுளாக இல்லை. கூட்டணி ஸ்ட்ராங்காக இருந்தாலும், இல்லை கூட்டணியிலேருந்து ஏதாவது ஒரு பெரிய கட்சி வெளியில் போகுது அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருந்தாலுமே கூட டிஎம்கேக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்குது. பட் அந்த ஃபேவரபுள் அப்படின்னு என்னன்னா ரொம்ப ஃபுல்லாக வந்துருவாங்க அப்படின்ற மாதிரியான விஷயம் இல்லை. அது யார் கூட கூட்டணி சேர்ந்தாலும், அவங்களோட கூட்டணிகள் பிரிந்தாலுமே சரி, மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக ஃபார்ம் ஆகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக தெரிகிறது. டிவிகே லீடருக்கு கண்டிப்பாக அந்த டெப்டி சிஎம் அது மாதிரியான ஒரு போஸ்ட் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. காரணம் என்னன்னா கோalition கவர்மெண்ட்டாக அமையறதுக்கு உண்டான ஒரு இன்சிஸ்ட் பண்றது அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கும். ஓவராலாக நம்ம விஜயோடைய சுயஜாதகத்தை எடுத்து பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா லக்னத்தில் பார்த்தோம்னா அவருக்கு லக்னமும் சரி ராசியும் 2 ஒன்று தான். லக்னத்தில் செவ்வாய் நீச்சமாக இருக்கார். அப்போ செவ்வாய் சந்திரனோட நீச்சமாக இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா எந்த ஒரு விஷயத்தையுமே ஸ்ட்ரெயிட்டாகவே எடுத்த உடனே அவங்க அதை ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. பிஜேபி அப்படின்ற ஒரு கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பீரியட் இப்போ வரக்கூடிய ஒரு 6 மந்த்ஸுக்கு பெருசா ஒரு கன்வின்சிங்கா இல்லை. அந்த கட்சி கொஞ்சம் கெட்ட பேரை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் தெரிகிறது. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் சேனல் மூலமா மக்களுக்கு தேவையான பல விஷயங்களை கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ குரு டாக்டர் வாமனன் சேஷாத்ரி அவர்கள் தான். வணக்கம் சார். நமஸ்காரம் சார். இப்போ கரண்ட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசிகிட்டே இருந்தாலுமே எலெக்ஷன் 2026 எலெக்ஷன் யாருடையது, யார் பக்கம், இதுதான் டாக் ஆஃப் த டாப்பாக இருக்குது. எல்லாருக்குமே இதுதான் ரொம்ப முக்கியமானதாக பார்க்கவும் செய்கிறாங்க. 2026 எலெக்ஷன் உண்மையிலே இதுதான் நடக்கும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா சார்? பண்ணலாம். யாருக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம் ப்ரெடிக்ட் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். இதில் முக்கியமான சில விஷயங்கள் நம்ம ஒரு தாந்திரிக் மெத்தட்ஸ் நிறைய நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியான விஷயத்தினால நான் இதை சொல்கிறேன். நிறைய பேர் இந்த பதிவுக்குமே ரொம்ப ரொம்ப தொடர்புடைய ஒரு விஷயம் தான். ஆனால் இனிஷியலாக இது இப்படி தான் எனக்கு எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். இப்போ வசீகம் அப்படின்னு சொல்லி இவங்களை வசியம் பண்ணுவோம், அவங்கள வசியம் பண்ணுவோம், இந்த மாதிரிலாம் நிறைய பேர். இது எதுவுமே பார்த்தோம்னா அரசியல்வாதிகளுக்கோ அல்லது ஆக்ட்ரஸ் சினி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கோ ஒத்தே வராது. அவங்கள பண்ணவே முடியாது. அன்லஸ் அண்ட் அன்டில் அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் கனெக்ஷன் இருக்கிறவங்களால தான் முடியும். இல்லைன்னா உங்களுக்கு யோசிச்சு பாருங்க, ஒரு ஆக்ட்ரஸ் இருக்காங்க, யாராவது ஒரு ஆக்ட்ரஸ் இருக்காங்க, இல்லை ஒரு ஆக்டர் இருக்காங்க, இவங்களெல்லாம் பிடிச்சவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் யாராவது அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னு எவ்வளோ பேர் ரொம்ப வெறியா இருக்கிறவங்கலாம் இருக்காங்க இல்லையா? ஒரு ஆக்டருக்குமே ஆக்ட்ரஸுக்குமே வெறியா இருக்கிறவங்கலாம் இருக்காங்க. அது அல்லது பொலிட்டீஷியன்ஸ்க்குமே அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10-20 பேர் அல்லது ஒரு 100 பேர் அந்த மாதிரி எல்லாரும் நான் அவரை வசியம் பண்ணுறேன், இவங்களை வசியம் பண்ணுறேன்னு ஆரம்பிச்சாங்கன்னா என்ன ஆகும்? ஸோ எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இவங்களுடைய ஒரு ஆரா, அதே மாதிரி இவங்களுடைய ஒரு சார்ட் அப்படின்ற மாதிரியான விஷயம் இந்த பொலிட்டிக்கல் அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் வரும்போது இவங்களோட மட்டும் நிற்கிறது கிடையாது. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு நம்ம ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ஒரு சார்ட் பார்க்குறோம். எப்படி பார்க்குறோம்னா, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி எப்போ ஆரம்பிச்சிருக்காங்களோ அந்த முகூர்த்தத்தை எடுத்து
அதுக்கு ஒரு சார்ட் போட்டு எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்க்குறோம். ஒவ்வொரு பார்ட்டிக்குமே அப்படிதான். இந்தியாவுக்குமே சுதந்திரம் கிடைத்த ஒரு நாள் அப்படின்றது. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடே வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடாக ஆன நாள், அதாவது ஓவராலா இருந்ததை வந்து தமிழ்நாடு அப்படின்ற மாதிரியான விஷயமா இந்த மாதிரியான ஒரு பீரியட் வச்சு தான் அந்தந்த சார்ட் நம்ம வந்து எடுத்து அந்த முகூர்த்தா சார்ட் நம்ம வந்து பண்றோம் இல்லையா? அப்படிதான் நம்ம வந்து பார்த்து பண்றோம். இப்போ ஒவ்வொரு கட்சிக்கு அப்படின்றது வந்து பார்த்தோம்னா அந்த கட்சியை சார்ந்த அந்த ஒரு தலைவர் மட்டும் இல்லை, தலைவரோடது ஸ்ட்ராங்காக இருக்கிறது அப்படின்றது மட்டும் இல்லாமல் பல ஆயிரக்கணக்கான நபர்களையுமே வந்து சார்ந்திருக்கு. அட்லீஸ்ட் க்ளோஸ் கனெக்ஷன்ல இருக்கக்கூடிய வேற பல நபர்களையும் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே அந்த தலைவனையுமே பாதிக்கக்கூடியதாக இருக்கும். தலைவனுக்கு க்ளோஸா இருக்கக்கூடியவர், தலைவருக்கு க்ளோஸா இருக்கக்கூடியவர்களுக்கு ஒவ்வொருத்தருமே அவங்க செய்யக்கூடிய விஷயங்களுமே பாதிப்பா இருக்கும். அப்படி ஒரு ஜோதிடரால் வந்து எல்லாரோடையும் அப்படி வச்சு பார்த்து அதை அனலைஸ் பண்ணி ஃபுல்லா அப்படி சொல்றது அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து சாத்தியம் கிடையாது. இப்போ ஒரு 3 கட்சி 4 கட்சி இருக்குன்னா அந்த 4 கட்சியோடைய ஒரு சார்ட் எடுத்து பார்த்துக்கலாம். 4 கட்சியோடைய ஒரு தலைவர்களுடைய சார்ட் எடுத்து பார்த்து நம்மளால சொல்ல முடியும்னு வச்சுக்கோங்களேன். இதுலயே வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து ஓப்பன் சோர்ஸ்ல கிடைக்கக்கூடிய டேட்டாஸ்ல வந்து 99% வந்து அது அந்த டேட்டா வந்து அக்யூரேட் கிடையாது. சுத்தமாவே அக்யூரேட் கிடையாது. ஏன்னா இங்க எனக்கு ஒரு சில செலிபிரிட்டிஸ் வரவங்களோடதுலயே வந்து நம்ம வந்து பார்க்கும்போது கூகுளில் பார்த்தோம்னா சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். அவங்களோட சொல்றது இவங்களோட சொல்றதுக்குமே சம்மந்தம் இல்லாத இருக்கும். ரொம்ப டாப் பீப்புளாக இருக்கட்டும், நார்மல் பீப்புளாக இருக்கட்டும், சம்மந்தம் இல்லாத ஒரு டேட்டாவாக தான் இருக்கும். நான் இப்போ எனக்கு வந்து பார்த்தோம்னா கிடைத்திருக்கக்கூடிய இந்த ஒரு மெயினாக இருக்கக்கூடிய ஒரு பார்த்தோம்னா பிஜேபி ஆகட்டும், ஏடிஎம்கே ஆகட்டும், டிஎம்கே ஆகட்டும், எவ்ரிபடி நோஸ் அவங்களுடைய அந்த சார்ட் வந்து அவங்க கட்சி தொடங்கின விஷயம், எந்த இடம் அப்படின்ற மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ அது எல்லாருமே பார்க்குற மாதிரியான ஒரு விஷயமாக தான் நானுமே வந்து கணித்து வைத்திருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி லீடர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து பிஜேபிக்கு அப்படின்ற மாதிரியான இப்போ ஒரு லீடர் அப்படின்னா நம்ம பர்டிகுலராக இப்படி இவங்களை பார்க்க முடியாது இல்லையா? இப்போ நம்ம பிஜேபிக்கு இப்போ நம்ம வந்து அவங்களோட ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து பாதிக்கக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து அவர் திரு மோடி அவர்களோட விஷயமா பார்க்கலாம். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப டாக் ஆஃப் த டவுன் அப்படின்னா நம்ம வந்து அண்ணாமலை அவர்களை பார்க்கலாம். ஈவன் தோ அவர் வந்து இப்போ அவர் தலைவராக இல்லையா என்றாலுமே கூட அவரை வந்து நம்ம வந்து மெயினாக எடுத்துக்கலாம். பிஜேபிக்கு பெரிய விஷயங்கள் அவர் செய்திருக்கிறார் அப்படின்ற மாதிரி. அடுத்தது நம்ம டிவிகே அப்படின்னும் போது ஆக்டர் விஜய் அவரை எடுத்துக்கலாம். டிஎம்கேக்கு சிஎம், இவருக்கு வந்து ஏடிஎம்கேக்கு அவர் இபிஎஸ் அவர்கள், எல்லாரையுமே அந்த மாதிரியான விஷயமா எடுத்து பார்த்தா நம்ம வந்து ஒரு கணிப்பு ஒரு மாதிரியான ஒரு விஷயத்துக்கு வரும். இதில் வந்து ஆல்ரெடி நிறைய இப்போ வந்து பார்த்தோம்னா அவங்க கூட இருக்கக்கூடிய சேர்ந்து இருக்கக்கூடிய கூட்டணிகள் அப்படின்ற மாதிரி அந்த கூட்டணிகள்லாம் சம்டைம்ஸ் மாறக்கூடிய ஒரு ஒவ்வொன்றுமே பக்கத்தில் வரும்போது நிறைய விஷயங்கள் மாறும். உங்களுக்கு நினைவு இருந்திருக்கான்னு தெரியல, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு 2024 எலெக்ஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னால 2019 எலெக்ஷனுடைய பக்கத்தில் வந்து பார்த்தோம்னா அவரை கடத்தி கொண்டு போய் வச்சாங்க, அவரை மீட்டு கொண்டு வந்தாங்க. அந்த டைமில் வந்து நமக்கு எல்லை போர் நடந்தது. அதாவது சின்ன அளவில் வந்து அவங்க இங்கே கொண்டுட்டாங்க, இவங்க திரும்பி அடித்தாங்க. அதுக்கப்புறமா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், இந்த மாதிரியான மேட்டர் எல்லாமே அந்த இதில் எதிரொலித்ததா இல்லவா? அந்த எலெக்ஷனை வந்து கிட்டத்தட்ட க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில் இந்த விஷயம் நடந்தது, அது அப்படியே புரட்டி போட்டது. அதனால சம்பவங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கின்றன. இப்பொழுது நமக்கு வந்து தமிழகத்தில் நடந்திருக்கக்கூடிய ஒரு துர்சம்பவம் மாதிரியான ஒரு விஷயம் யாதாவது ஒரு கட்சிக்கு, இந்த கட்சின்னு இல்லை, ஏதாவது ஒரு கட்சி அந்த மாதிரியான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பாசிட்டிவாக இப்போ பேசப்படுற கட்சி அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு கட்சியாக இருக்குது. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டைமில் ஒரு மாதம் முன்னால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தது, பொதுவாக யாருமே எதிர்பார்க்காமல், இந்த மாதிரி யாரும் வந்து பிளான்டா இதை பண்ணல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்ததுன்னா எல்லாத்தையும் மாற்றி போட்டுரும். அந்த நேரம் நெருங்கும் பொழுதுதான். ஸோ அது ரொம்பவே முக்கியம். அதனால நான் அக்யூரசி எனக்கு மட்டும் கிடையாது, யாருக்குமே அப்படிதான். இதில் நம்ம வந்து 200% 300%லாம் நம்ம வந்து வாய்ஸாக விடலாம். பட் விஷயம் வந்து இதுதான், நம்ம வந்து அட்வான்டேஜ் யாருக்கு அப்படின்றது தான் நம்மளால வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸாக்டாக சொல்லலாம். அட்வான்டேஜ் யாருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். அந்த அட்வான்டேஜ் அப்படின்ற மாதிரியான விஷயம் அந்த பக்கத்தில் அந்த டைமில் வந்து வேறு ஏதாவது ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா நமக்கு வந்து அது மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஓகே சார். சரி, இப்போ எல்லாருக்குமே இருக்கக்கூடிய சந்தேகம் என்னன்னா, டிவிகேவா டிஎம்கேவா, இதுதான் சார் இப்போ ரொம்ப எல்லாரும் பேசக்கூடிய ஒரு விஷயம். இப்போ ஏடிஎம்கேவா டிஎம்கேவா இருந்த டாக் மாறி இப்போ டிவிகேவா டிஎம்கேவான்னு வந்திருக்காங்க. இந்த 2 கட்சிகள், அதாவது பொதுவாக இந்த கூட்டணி எல்லாத்தையும் தவிர்த்து இந்த 2 கட்சிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது யாருக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது சார்? அதாவது ஆஸ் பர் த ப்ரிடிக்ஷன் நான் கேட்குறேன், யாருக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது சார்? டிஎம்கே தான், 200% டிஎம்கே தான். இவங்க 2 பேர் மட்டும் நீங்கள் அப்படி எடுத்து ஒன் வேர்ட் ஆன்சராக கேட்கணும்னா டிஎம்கே தான் நம்ம வந்து சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். டிஎம்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அவர் சிஎம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்கள் எல்லாமே சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்குது, நல்ல ஒரு நிலைமையாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டில் எலெக்ஷன் முடிகிற வரைக்குமே அவருடைய சார்ட்டில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அதனால் பெரிய அளவில் ஒரு பாதிப்பு அப்படின்ற மாதிரியான விஷயமா
நிறைய பேருக்கு ஒரு சில பேர்லாம் சொல்ற மாதிரி அது வைப் அவுட் ஆகிடும், ஸ்வீப் அவுட் ஆகிடும், அந்த மாதிரியான ஒரு விஷயமெல்லாம் நான் பார்க்கல. ஈவன் தோ நம்ம வந்து நீங்கள் ஒரு கட்சி தான் சேர்த்து சொன்னீங்க, வேறு நம்ம நிறைய கட்சிகள் எல்லாமே நம்ம சேர்த்து பார்த்துக்கிட்டா கூட அந்த மாதிரியான ஒரு விஷயம் அமையுமா அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப சந்தேகம். இப்போ டிஎம்கே ஆல்ரெடி கூட்டணியில் சில கட்சிகளோடு இருக்காங்க. டிவிகே வந்து இப்போ வரைக்கும் எந்த கூட்டணியிலுமே இல்லை. ஆனால் கூட்டணி வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நம்ம பார்க்கும் பொழுது. இப்போ அந்த கூட்டணிகள் வந்தாலுமே வந்து இவங்களுக்கு வந்து வாய்ப்பு குறைவுன்னு ப்ரிடிக்ஷன் அப்படி சொல்லுதா சார்? அதுதான் இப்போ வந்து இப்படி பார்த்தோம்னா இப்போ டிவிகே அவங்களுக்கும் வந்து ரொம்ப மோசமாக ஒன்றுமே இல்லாத போயிடாது, அது மாதிரியான விஷயமா இருக்காது. சில பேர் வந்து அந்த மாதிரி அனலிஸ்ட்ஸ் எல்லாம் ஒரு சில பேர் வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு கூட்டணி இல்லைன்னா ஒன்று கூட வராது இப்படிலாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரியெல்லாம் இல்லை. ஈவன் தோ இப்போ விஜய் அவர்களுக்கு டைம் சரியில்லை அப்படின்றது ஜாதகப்படியான ஒரு விஷயமாக இருக்குது. இப்போ அவரோடதும் வந்து எனக்கு வந்து 100% அக்யூரேட் டேட்டா என்கிட்ட கிடையாது. ஒரு 99% வரைக்கும் 98% அக்யூரேட் டேட்டா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவராக வந்து என்கிட்ட சொல்லலை, நம்ம வந்து தேர்ட் பார்ட்டி சோர்ஸ் மூலமாக தான் நமக்கு கிடச்சிருக்கு. கூகுள் சார்ட் கிடையாது, தேர்ட் பார்ட்டி சோர்ஸஸ் மூலமாக கிடச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயமா எடுத்து பார்க்கும்பொழுது அவருக்குமே இப்போ டைம் வந்து ஃபேவரபுளாக இல்லை. இது நம்ம வந்து ஜாதகத்தை பார்த்து சொல்லணும்னு இல்லையே, சாதாரணமாகவே சொல்லலாமே, அவருக்கு நல்லா இருந்தால் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்காதே அப்படின்ற மாதிரி கூட ஒரு சில பேர் நினைக்கலாம். பட் ஆனால் இந்த மாதிரியான விஷயம்னு நடக்கலைன்னா கூட அவருக்கு வேறு விதத்தில் ஏதாவது ஒரு வீழ்ச்சி அப்படின்ற மாதிரியோ அல்லது அவர் பேரை வந்து கெடுக்கிறதுக்கு உண்டான ஏதாவது ஒரு தீய சக்திகளோட ஒரு முயற்சியோ அந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயத்தை அவர் கொஞ்சம் எதிர்ப்பை சந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக ஒரு ஜனவரி பிப்ரவரி அந்த டைம் வரைக்குமே, ஜான்வரி எண்டு இந்த பிப்ரவரி ஸ்டார்ட் அப்படின்ற வரைக்குமே, ஃபர்ஸ்ட் வீக் வரைக்குமே அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு சடன் ரைஸ் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கும் அப்படின்றது வந்து என்னுடைய ஒரு ப்ரெடிக்ஷன் வச்சுக்கோங்களேன். இது வந்து இதுபடி நாம் யாருக்குமே வந்து நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்குமே பர்சனலாக ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆஸ் பர் ஒரு அஸ்ட்ராலஜி பர்சனலாக நம்மளுடைய விஷயத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்க. எனக்குன்னு ஒரு கட்சி, எனக்கு ஒரு தலைவர் வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது, ஒரு கட்சி வரணும் அப்படின்ற எண்ணம் இருக்குது. ஆனால் அதை மட்டுமே நான் நினச்சிட்டு அதை மட்டும் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா அதுக்கப்புறம் நான் வந்து அதுக்கு ஃபேவரபுளான ஒரு விஷயமாக தான் சொல்ல முடியும். அந்த மாதிரி பயாஸ்டாக இல்லாமல் நாம் வந்து சாதாரணமாக இருந்ததுனா தான் இதுதான் நிதர்சனம், நமக்கு பிடிச்சதுனாலும் பிடிக்கலைனாலும் இதுதான் நிதர்சனம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை தான் நம்ம வந்து சொல்ல முடியும். அதுதான் நம்ம வந்து ஜோதிடம் அந்த மாதிரியான விஷயமா நம்ம வந்து சொல்கிறது தான். ஒரு ஃபாராருக்கு சார்ந்து பேசுவது அப்படின்ற மாதிரியான விஷயம் கிடையாது. இப்போ இருக்கிற நிலைமை பார்த்துட்டு இன்கேஸ் இப்போ இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி அப்படின்றதுல ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து டிஎம்கேக்கு சொல்கிறோம். கூட்டணி ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இல்லை கூட்டணியிலேருந்து ஏதாவது ஒரு பெரிய கட்சி வெளியில் போகுது அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருந்தாலுமே கூட டிஎம்கேக்கு வந்து இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்குது. பட் அந்த ஃபேவரபுள் அப்படின்னு என்னென்னா ரொம்ப ஃபுல்லாக வந்துருவாங்க அப்படின்ற மாதிரியான விஷயம் இல்லை. அது வந்து யார் கூட கூட்டணி சேர்ந்தாலும் அவங்களோட கூட்டணிகள் பிரிந்தாலுமே சரி, மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக ஃபார்ம் ஆகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக தெரிகிறது. எப்படியா இருந்தாலுமே அவங்க மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக ஃபார்ம் ஆகிறதுக்கு உண்டான ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு டைமில் அந்த மாதிரியான ஒரு ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்போ இருக்கிற அளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக இல்லாமல் மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக ஃபார்ம் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் வந்து என்னுடைய ஒரு கருத்து. கண்டிப்பாக சார். சார் இன்னொரு விஷயம் நம்ம இந்த இதில் எடுத்துக்கிட்டாலுமே நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வீழ்ச்சி வந்திருக்கு, டிவிகேக்கு வந்து ஒரு வீழ்ச்சி வந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்க. மக்கள் இடத்துலேருந்து பார்க்கும் பொழுது மக்கள் வந்து இதை ஒரு வீழ்ச்சியாகவே எடுத்துக்கலையே சார். மக்கள் இன்னுமே வந்து டிவிகேக்கு ஆதரவாக தான் இருக்காங்க, நிறைய பேர் வந்து ஆதரவாக தான் இருக்காங்க. பொதுவெளியில் நம்ம பார்க்குறத வச்சே சொல்கிறது தான் சார். அப்படி ஆதரவாக இருந்தாலுமே இவங்களுக்கு சாதகமா வராது அப்படின்றது தான் ப்ரெடிக்ஷனா சார்? இல்லை, சாதகமா வராதுன்னு நான் சொல்லலை. அதாவது இப்போ நம்ம சாதகம் அப்படின்றது நீங்கள் வந்து அவர் சிஎம் ஆவாரான்னு கேட்குறீங்களா? டிவிகே கட்சி வந்து ஒரு சில இடங்கள்லயாவது ஜெயிக்குமா அப்படின்னு நான் அப்படி சொல்லவே இல்லை. அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு ஜனவரி எண்ட் ஆர் பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து அவங்களுக்கு திரும்ப ஒரு பாய்ச்சல் வரும் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லியிருக்கேன் இல்லையா? உங்களுக்கு ஏப்ரல்லையோ மேலேயோ தானே உங்களுக்கு எலெக்ஷன் வருது. ஸோ உங்களுக்கு பிப்ரவரி லாஸ்ட் மினிட் தாங்க எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அனலிஸ்ட் கிட்ட கேட்டாலும் கூட உங்களுக்கு சொல்லுவாங்க. ஜோதிடம் அப்படின்ற விஷயத்துலையுமே அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் இப்போ சொன்னேன். அனலிஸ்ட் கிட்ட கேட்டால் கூட லாஸ்ட் ஒரு 3-4 மந்த்ஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது. அது ரொம்பவே முக்கியம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி நாள் கூட அந்த ஓட்டு போடுற நாள் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால தான் அந்தந்த ஏரியாக்காரங்களை பூத் ஏஜென்ட்டாக உட்கார வைப்பாங்க. அவங்கள பார்த்தானா அண்ணன் வந்துட்டீங்களா அக்கா வந்துட்டீங்களான்னு கேட்கக்கூடியவர்களாக உட்கார வைக்கிறதுக்கு காரணமே அந்த ஒரு மெயின் விஷயமே அதனால தான் அப்படி உட்கார வைக்கிறது அப்படின்றது. ஸோ அந்த ஒரு பீரியடில் அவர் வந்து ஃபுல்லாக அவர் இது பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. நான் சிஎம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா அவர் தனிப்பட்ட முறையில் வர முடியாது அப்படின்னு தான் சொல்கிறேன். இதை விட டிவிக்கே வந்து ஒன்றுமே எடுக்காது, அது வரவே வராது அப்படின்ற மாதிரியான விஷயமா நான் சொல்லலை. அந்த மாதிரியான விஷயம் அவங்க நல்ல டீசெண்டான ஒரு சீட்ஸ் அவங்களுக்கு கண்டிப்பான முறையிலேயே கிடைக்கும். நிறைய பேர் வந்து அனலிஸ்ட் சொல்கிறேன், அனலிஸ்ட் ஏன்னா அடுத்த ஜோதிடர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது, நான் பார்க்கறது இல்லை.
அனலிஸ்ட் ஒரு சில பேர் சொல்றதா நமக்கு வர்றவங்க இந்த மாதிரி ஏதாவது பேசக்கூடியவர்கள் அந்த அதாவது பொலிட்டிக்கல் விஷயமா சார்ந்தவர்கள் இந்த மாதிரி பேசிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அப்போ அந்த மாதிரி சொல்லக்கூடியவர்களுடைய விஷயத்தை நம்ம வந்து பார்க்கும்பொழுது இவருக்கு கூட்டணி இல்லைன்னா அவருக்கு வந்து 1 சீட்டு கூட வராது, 2 சீட்டு கூட வராதுன்னு சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறதா எங்ககிட்ட சொல்றாங்க. ஆனால் அப்படியெல்லாம் இல்லை. அவருக்கு பொறுத்த வரைக்கும், விஜயை பொறுத்த வரைக்கும் கூட்டணி இருந்தாலும் இல்லைனாலும் கூட டீசெண்டான சீட்டு கண்டிப்பான முறையில் யாரும் எதிர்பார்க்காத இவ்வளவு சீட்டு வந்திருக்கா அப்படின்னு நினைக்கிறது, வாய்ப்பிழந்து நினைக்கிற அளவுக்கு அவருக்கு சீட்டு கண்டிப்பான முறையிலேயே வரும். அந்த சிஎம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் மட்டும்தான் நான் வந்து சான்சஸ் இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும், டிஎம்கேவோட பொசிஷன் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக இருக்குது அப்படின்னு. இப்போ ஒரு கட்சியாக நம்ம டிவிகே எடுத்து பார்க்கும்போது அந்த டிவிகே ஃபார்ம் பண்ண டைம் இஸ் நாட் குட். அவருக்கு யார் அதை எடுத்து கொடுத்தாங்கன்றது எனக்கு தெரியல. நமக்கு அது மாதிரியான ஒரு விஷயமா எதுவும் தெரியல. சில பேர் வந்து சொல்லுவாங்க இல்லை அதெல்லாம் நம்பிக்கை இல்லாமல் அவங்க அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்களா என்னமோ, அதுவும் தெரியல நமக்கு. ஏன்னா பொதுவாக இந்த மாதிரி பெரிய கட்சி மாதிரிங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு 100 ஆண்டுகள் 200 ஆண்டுகள் வாழ வேண்டிய விஷயம் அல்லவா குறைந்தபட்சமாக. அது மாதிரி இருக்கும்போது அவரோட சார்ந்து தொடர்ந்து வருபவர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமா தான் எடுத்துகிட்டு போகும். அந்த டைம் வந்து ஆக்சுவலி பாசிட்டிவாக இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அதனால அந்த கட்சி வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு முன்னேறணும் அப்படின்ற மாதிரியான விஷயமா தான். ஜஸ்ட் எடுத்த உடனே ஒரு இதில் வந்துடும் அப்படின்ற மாதிரி தான். நீங்கள் வந்து சொன்னீங்க பப்ளிக்கோடைய விஷயம் இருக்குன்னு. அந்த பப்ளிக்கோடைய விஷயம், அந்த பப்ளிக்கோட சப்போர்ட் அவருக்கு இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயத்தினாலே தான் நான் வந்து அவருக்கு எல்லாரும் எதிர்பார்க்காத முடியாத ஒரு சீட் வரும் அப்படின்ற மாதிரியான சொன்னேன். மற்றவங்க சொல்கிற மாதிரியான விஷயம் 5 சீட்டு வரும் 10 சீட்டு வரும் அப்படியெல்லாம் இல்லை. நல்ல சீட்டே வரும் அவருக்கு. நல்லா தனியாக இருந்தால் நான் சொல்கிறேன், சிங்கிளாக இருக்கார், யாருமே இல்லைன்னாலே. அவர் வந்து ஏதாவது ஒரு கட்சி கூட சேர்றாரு அல்லது பெரிய கட்சிகள் கூட போறாரு. இப்போ நம்ம வந்து இப்போ சமீபத்தில் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ற விஷயமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சார், ஏடிஎம்கே டிவிகே கூட்டணி வைக்குமா, இது வந்து நமக்கு இப்படி கூட்டணி வச்சாங்கன்னா இவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு ஒரு சாரார் சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி கூட்டணி வச்சா மேபி ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. கூட்டணி வச்சா கண்டிப்பான முறையில் ஜெயிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே சமயத்தில் வந்து பார்த்தோம்னா அதுதான் இப்போ வந்து இந்த மாதிரி கூட்டணி எல்லாம் எல்லாம் வாக்கு பிரியுது அப்படின்ற மாதிரியான விஷயமாக வைத்துக்கொள்ளலாம். அப்படின்னு பார்த்தோம்னா யாருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மாதிரியான சூழ்நிலையில் எடுத்து பார்க்கும்போது நமக்கு வந்து கரண்ட் சிஎம் இருக்காரு இல்லையா, அவருடைய ஒரு இது ஸ்ட்ராங்காக பேசுது. இவங்க கூட்டணி அந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயமாக போகும்போது கண்டிப்பான முறையிலே இவருக்கு, அதாவது டிவிகே லீடருக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த டெப்டி சிஎம் அது மாதிரியான ஒரு போஸ்ட் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. காரணம் என்னன்னா கோalition கவர்மெண்ட்டாக அமையறதுக்கு உண்டான ஒரு இன்சிஸ்ட் பண்றது அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கும். ஏன்னா ஏடிஎம்கேவோட விஷயம் அப்படி அவங்க வரா மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக கோalition கவர்மெண்ட் அப்படின்ற மாதிரியான விஷயம் வரும். அது எடுத்த உடனே அவங்க பதவி இருக்கும்போது அந்த மாதிரியான விஷயமாக இல்லை என்றாலும் கூட அந்த 5 வருஷத்துக்குள்ள அது மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுவார்கள் என்பதை என்னால் கண்டிப்பான முறையில் சொல்ல முடியும். கண்டிப்பா சார். டிஎம்கே ஆரம்பிச்ச நேரத்தை வச்சு நீங்க ப்ரெடிக்ஷன் பார்க்கும்போது இப்போ டிஎம்கேக்கு நிறைய ஸ்ட்ராங் அண்ட் பாசிட்டிவ் சைட்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே இருக்காங்க, டிவிகே இருக்காங்க. டிவிகேக்கு அந்த கட்சி ஆரம்பித்த நேரம் வந்து இப்போ சரியில்லை அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் ஏடிஎம்கேக்கு ஒரு டைம் இருக்கும்ல சார், அந்த நேரம் இப்போ ஏடிஎம்கேவுடைய தலைவராக இருக்கிறவர் இவங்களுடைய ஜாதகத்தை வச்சு சொல்ல முடியுமா சார், இவங்க வந்து இப்போ கூட்டணி வச்சா வந்து ஸ்ட்ராங் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு? இபிஎஸ் அவர்களுக்கு டைம் ரொம்ப நல்லா தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் ஏடிஎம்கேக்கு வந்து பதவி அது தனியான முறையில், அதாவது தனியான முறையில் இப்போ இருக்கக்கூடிய ஒரு பிஜேபியோடைய ஒரு சார்ட்டோடையும் சேர்த்து தான் நம்ம வந்து பார்க்குறோம் இல்லையா. பிஜேபியோடைய ஒரு சார்ட் அப்படின்ற மாதிரியான விஷயம் பேசும்போது நான் இப்போ உங்களுக்கு திருப்பி ரிக்லெக்ட் பண்ண விரும்புகிறேன். உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு சம்பவம் ஏதாவது நடந்தது, இப்போ வந்து ஏதாவது ஒரு துர்சம்பவம் ஆகட்டும் அல்லது நற்சம்பவம் ஆகட்டும். துர்சம்பவத்துக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சேன். இப்போ நடந்த மாதிரி ஒரு துர்சம்பவம், ஏதாவது ஒரு விதமான துர்சம்பவம் ஏதாவது ஒரு கட்சிக்கு தேர்தலுக்கு 1 மாதம் 2 மாதம் முன்னால் நடந்தால் அது மக்களுடைய மனநிலை மாறும் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொன்னேன். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நற்சம்பவம் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொன்னேன். வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நம்ம ஒரு மிலிட்ரி லீடர் வந்து அவரை கொண்டு போய் கடத்தி கொண்டு போய் வச்சாங்க, வந்தாங்க, இவங்க சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. இதெல்லாம் பண்ணது வந்து அந்த கரெக்டாக அந்த டைமில் அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது. இவங்க அதுக்கு பிளான் பண்ணாங்க அப்படின்னு நான் சொல்லலாம். அது மாதிரியான விஷயங்கள் நடந்தது. அதை அவங்க வந்து அது மாதிரியான விஷயங்கள் இப்போ செஞ்ச உடனே மக்களுடைய மனநிலைக்கு வந்து அந்த ஒரு பேட்ரியாட்டிசம் அப்படின்றது நமக்கு எப்பவுமே நம்ம சாதாரணமாக உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருப்போம். நம்ம நாட்டுக்கோ நம்மளோட இதுக்கோ ஏதாவது ஒன்று வந்ததுன்னா நம்ம வேற மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அது வந்து இந்தியர்களோட மனநிலை. ஸோ அப்போ அந்த மாதிரி விஷயம் வரும்பொழுது நம்ம ரியாக்ஷன் வேற மாதிரி இருந்தது. அவங்களுக்கு சாதாரணமாகவே அந்த டைமில் பாசிட்டிவாக தான் இருந்தது. இது இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுத்து ரொம்ப அற்புதமான ஒரு நிலையில் அவங்க வந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். இது வந்து ஒரு பேட் எக்ஸாம்பிள் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இப்போ வந்து கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பீரியட், இவங்களோட 2 பேர் பீரியட்ல அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லும்போது நம்ம வந்து பிஜேபியோட எடுத்துக்கிறோம்னு சொன்னோம். பிஜேபி அப்படின்ற ஒரு கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பீரியட் வந்து இப்போ வரக்கூடிய ஒரு 6 மந்த்ஸுக்கு வந்து பெருசாக ஒரு கன்வின்சிங்காக இல்லை. அந்த கட்சி கொஞ்சம் கெட்ட பேரை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் தெரியுது. அதாவது தமிழ்நாடு அளவில் இல்லை,
நம்ம பிஜேபி கட்சி அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். இதுல மெயினா நான் எதிர்பார்க்கறது நார்த் சைடில், அதாவது அவங்களோட அந்த ஒரு ஏரியாஸ்ல மாதிரியான விஷயங்கள் வந்து வேண்டாத விஷயங்கள், ஸ்கேம்ஸ்ல மாட்டுவாங்க அப்படின்ற மாதிரி விஷயமா எதிர்பார்க்குறேன். 1-2 பேர் விஷயங்கள் வெளியில வரும். அது எங்கேருந்து வந்தாலுமே அதை எல்லாத்தையுமே யூட்டிலைஸ் பண்ணிக்கக்கூடியது தான் எல்லா அரசியல் கட்சிகளுமே. அவங்க எது பண்ணினாலுமே பார்த்தியா அங்கே அவங்க அப்படி இருக்காங்க, இங்கே அவங்க எப்படி இருப்பாங்க, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நான் சொல்ற விஷயம் வந்து அந்த மாதிரி எதுவும் நடக்காம போனாலுமே கூட பிஜேபி அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கு வந்து டைம் வந்து இப்போ கொஞ்சம் பெரிய அளவில் பாசிட்டிவாக இல்லாத காரணத்தினாலே ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் மட்டுமே தனித்து அதில் வந்து வந்தாலும் வர முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு நான் ஐம் நாட் ஷூர் அபவுட் இட். அது மாதிரி இல்லை. ஏடிஎம்கே பிஜேபின்ற கூட்டணி வந்து இங்கே வந்து வெற்றிக்கு வந்து ரொம்ப கம்மியான வாய்ப்புன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் ஏடிஎம்கே டிவிகே கூட்டணிக்கு வந்து வெற்றி வாய்ப்பு இருக்குமா சார்? ஆல்ரெடி பிஜேபியும் இருக்காங்க. பிஜேபி இப்போ டிவிகே, நீங்கள் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே, உங்கள் 3 பேர் அப்படி தான் நீங்கள் கேட்குறீங்கன்னு புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா 100% அவங்க வந்து பிஜேபி இல்லாமல் டிவிகே கூட போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து இல்லை. ஆல்ரெடி இவங்க இருக்காங்க. ஸோ இவங்க அப்போ இவர் எப்படி அப்போ ஏடிஎம்கே கூட ஜாயின் பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா, இன்கேஸ் ஜாயின் பண்ணுறாரு அப்படின்றது வந்து அவருக்கு நல்ல ஒரு விஷயம் வச்சுக்கோங்களேன். ஓவராலாக நம்ம வந்து விஜயோடைய சுயஜாதகத்தை எடுத்து பார்க்கும்பொழுது வந்து பார்த்தோம்னா, லக்னத்தில் வந்து பார்த்தோம்னா அவருக்கு லக்னமும் சரி ராசியும் 2 ஒன்று தான். லக்னத்தில் வந்து செவ்வாய் நீச்சமாக இருக்கார். அப்போ செவ்வாய் வந்து சந்திரனோட நீச்சமாக இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே ஸ்ட்ரைட்டாகவே எடுத்த உடனே அவங்க வந்து அதை ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. போக விட்டு அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இன்ட்யூஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இன்ட்யூஷன் அந்த விஷயங்கள் மற்ற விஷயங்கள் எல்லாம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஆனால் அது சடனாக ஹேண்டில் பண்ணுறது ஒரு இப்போ 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ விஜய் அவர் இருக்கார், அண்ணாமலை அவர் இருக்கார், இப்படி நம்ம எடுத்துக்கலாம். விஜய் அண்ணாமலை. அப்போ அண்ணாமலை அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் அப்படி அவர் வந்த உடனே பார்த்தீங்கன்னா இம்மிடியட்டாக அவர் ஃபேஸ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து ஒரு 2 பேர் ஒரு இள வயது அப்படின்னா 10 years டிஃப்ரென்ஸ் இருந்தாலுமே கூட சொல்கிறேன், இந்த 2 பேரும் மக்களால் அதிகமாக பேசப்பட்டவர்கள் அப்படின்னு. ஸோ இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இவர் இம்மிடியேட்டாகவே வந்து ஃபேஸ் பண்ணி அதுக்குண்டான ஒரு விஷயத்தை வந்து எதாக இருந்தாலும் சர்ச்சையாக இருந்தாலும் சரி, சண்டையாக இருந்தாலும் சரி, உடனே ஃபேஸ் பண்ணுறாரு. அப்படி இவர் வந்து பார்த்தோம்னா அதை கொஞ்சம் நிதானமாக ஹேண்டில் பண்ணக்கூடிய, பேசாமல் கொஞ்சம் விட்டு ஆற விட்டு அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான ஒரு நபராகத்தான் அவருடைய ஜாதகம் தெரிகிறதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இவரோட அந்த நிறுத்தி நிதானமாக பார்த்துட்டு ஒவ்வொரு விஷயமா பார்த்துட்டு இதுக்கு அந்த கால்குலேட் பண்ணி ரொம்ப கால்குலேட்டிவ், இன்ட்யூட்டிவ் இப்படிலாம் சொல்லலாம். அது மாதிரியான ஒரு அமைப்பாக தான் அவர் விஜய் அவரோட ஜாதகம் இருக்கிறது. இப்போ அவங்க கூட சேர்ந்து அவங்க பண்ணும்பொழுது கண்டிப்பாகவே இவங்களுடைய டிமாண்ட்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து கோalition கவர்மெண்ட்டுக்கு உண்டான ஒரு டிமாண்ட்ஸாக இருக்கும். அப்படி ஒரு பட்சத்திலே வந்து அவர் விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு டெப்டி சிஎம் அளவுக்கு அவங்க உயர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாகவே இருக்கு. நிச்சயமா சார். சார், நம்ம முந்தைய பதிவில் வந்து ஒரு விஷயம் சொன்னீங்க, 4 கிரக சேர்க்கை நடக்க போகுது நவம்பர் மாதம் அப்படின்னு சொல்லிட்டு. 4 கிரக சேர்க்கை அப்படின்றது பொதுவாகவே மக்களுக்கு ஆபத்து அப்படின்னு சொன்னீங்க. இந்த மாதிரியான தலைவர்களுக்கும் அது ஆபத்து கொடுக்குமா சார்? இந்த நாள் இமீடியட்டாக ஒன்றும் தலைவர்களுக்கு அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமே இருக்க மாதிரியான அமைப்பு எனக்கு தெரியலை. பட் நம்ம பிஜேபி அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அடுத்து வரக்கூடிய ஒரு 6 months பீரியட் வந்து அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு ஆபத்து அப்படின்னு நம்ம வந்து சொல்றது வந்து பேர் கெட்டு போச்சு, அவங்களுடைய ஃபிகர் இமேஜ் போச்சுனாலுமே அது இதுதான். அங்கே இருக்கக்கூடிய இளைஞர் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர்களுக்குமே ஒரு சில பேருக்கு அந்த த்ரெட் இருக்கு. ஓகே சார். ஏன்னா நம்ம கடந்த பதிவிலும் சொல்லியிருந்தீங்க, நம்மளுடைய தமிழகத்துக்கு பிரச்சனை இருக்காது, ஆனால் வட இந்தியாவில் வந்து பிரச்சனை இருக்கும்ட்டு. அதே தான் தலைவர்களுக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதில் இப்போ குறிப்பாக இள வயது உள்ளவர்களுக்கு அதுக்குண்டான ஒரு த்ரெட் அதிகமாக நான் பார்க்குறேன். ஓகே சார். அவங்களுடைய இமேஜ் டார்னிஷ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக சார். வரக்கூடிய 2026 தேர்தல் வந்து எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எதுவுமே வந்து அந்த நாள் போகிறத பொறுத்து கிட்டக்க தான் வந்து எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் சார், நம்மளுடைய கணிப்பு எந்த அளவுக்கு வந்து மக்களிடத்துல சேருது, எந்த அளவுக்கு சரியானதாக வருது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நன்றி சார். நமஸ்காரம்.